நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா? இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. பணம் கொடுத்து பணி அமர்த்துவதை தவிர்க்க வலியுறுத்துவேன் என்றும் கொத்தடிமை தொழிலாளர்களை முறை எந்த தொழிலில் இருந்தாலும் அதனை அடையாளம் கண்டு கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியினுடைய இணை பேராசிரியர் வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வெங்கடேஸ்வரன் ஐயா இந்த மாதிரி ஒரு 4 எவ்வளவு வருஷம் பழசு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கால சங்க காலத்துக்கு எதையுமே நம்ம ப்ரூஃப் பண்ணல, ரிலேட்டிவா தான் டேட் பண்ணிட்டு இருக்கோம். நான் படிக்கும் போது சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, நான் புனேல படிக்கும் போது என்னோட ப்ரொஃபசர்ஸே என்கிட்ட கேட்பாங்க, நீங்க வந்து சங்க காலம் இவ்வளவு பழசு அவ்வளவு பழசு பெருமை பேசிட்டீங்க, சயின்டிபிக்கா ப்ரூஃப் எங்க இருந்து ப்ரூஃப் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பட் ஆஃப்டர் கிளியரிங் இப்போ கமிங் டு திஸ் அகலாய்வு பண்றதுக்கு முன்னாடி அந்த இடம் இப்படிதான் இருந்துச்சு. இதுல எக்ஸ்கவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தோப்பு இது வந்து ரொம்ப நேர்லயோ இல்ல அட்லீஸ்ட் போட்டோ வீடியோ. நான் வந்து உலகநாத நாராயணசுவாமி கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மாணவி படிக்கிறேன். த்ரிஷா என் பேர். இந்த தொல்லியல் மன்றத்தின் மூலிமா நான் நம்ம மக்கள் வந்து முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அதை எப்படி நம்ம வந்து கீழடியில் 2600க்கு முன்னாடி இருந்து வாழ்ந்ததை வந்து நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆற்றம்பக்க ஓரத்தில் நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் அங்கிருந்து வாழ்ந்தாங்க என்பதை வந்து இந்த நாள் மூலிமா எனக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் கீழடியில் எப்படி தொல்லியல் செய்வார்கள், அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம், அந்த தொல்லியல்கள் நமக்கு எப்படிலாம் செய்ய உதவுகிறது அப்படின்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு சொன்னதை விட இன்னும் டெப்த்தாக நிறையாவே சொல்லி கொடுத்தாங்க. இது மூலிமா நான் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தொல்லியல் பற்றி முழுமையாக தெரிஞ்சதுனால நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், ஆற்றம்பக்கத்தில் தான் இப்போது கொசஸ்தலை ஆற்று திருவள்ளூர் மாவட்டத்திலேயே கொசஸ்தலை ஆற்றங்கரையில் ஆற்றங்கரை அந்த ஊரில் தான் வந்து நம்ம தமிழர்கள் தோண்டியிருக்காங்க. முன்னாடி உலகத்திலேயே முதல்ல அங்கே தான் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்கன்றதை வந்து தெளிவாக காட்டப்படுகிறது என்று சொல்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.